அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது இலங்கையுடைய புதிய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய உடனடி திட்டங்கள் திடீரென அறிமுகப்படுத்தப்படுகின்ற திட்டங்களினால் இப்போது நாட்டிலே பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன. அதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது பல அரசியல்வாதிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது, அதுவும் இந்த ஊழல் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு, ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கின்ற என்றால் அதையும் மறுத்துவிட முடியாது. இது எதற்காக என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் மக்கள் மத்தியிலே உரையாற்றியிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள். பலதரப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த முன்னர், அதாவது ரணில் விக்ரமசிங்க இறுதி காலகட்டங்களிலே பார் லைசன்ஸ், அதாவது மதுபான கடைகள் வைப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கியிருந்தார். அவை அத்தனையுமே ரத்து செய்யப்படுகின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு கடந்த ஆட்சியிலே இருந்த பல அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள், அத்தோடு அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் என்று அத்தனையும் குறைக்கப்படும் என்றும், அத்தனை அவர்களுடைய அதிசொகுசு வாகனங்களை, அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களை உடனடியாக கொண்டு வந்து விடும்படி சொல்லி இருக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலே இந்த விகார மகாதேவி பூங்கா, அதே போன்று கொழும்பினுடைய காலி முகத்துடல் பகுதிகளிலே அதிசொகுசு வாகனங்கள் அத்தனையுமே போது முன்னாள் அமைச்சர்கள் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். பலருடைய வாகனங்கள் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இதனை தேடுகின்ற பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஒவ்வொரு திட்டங்களினாலும் இப்போது இலங்கைக்குள்ளே மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்கள் என்ற அடிப்படையிலே இப்போது பலருக்கும் நம்பிக்கை வந்திருக்கின்றது. அதோடு பல அரசியல்வாதிகளுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றன. அதையும் மறுத்துவிட முடியாது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம். என்ன விடயம் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார். நேற்றைய தினம் 1வது உரையினை மக்கள் மத்தியில் ஆற்றியிருந்தார். இதன் போது பலதரப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் இலங்கையிலே ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுடைய இறுதி காலகட்டங்களிலே இந்த மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருந்தது. இந்த மதுபான கடைகளை ஆரம்பிப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டது. எனவே அவை அத்தனையும் ரத்து செய்யப்படுகின்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதனால் பலருக்கு ஒரு மரண பயம், அல்லது பலருக்கு இது ஒரு மரண அடி என்றே சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனங்களை உடனடியாக கொண்டு வந்து கொடுக்கும்படியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலே விகாரமகா தேவி பூங்கா மற்றும் கொழும்பினுடைய காலி முகத்திடல் பகுதிகளிலே முன்னாள் அமைச்சர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த அதிசொகுசு வாகனங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதோடு பல வாகனங்கள் தலைமறைவாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கும் இப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஒவ்வொரு செயற்திட்டங்களும் இப்போது மக்களுக்கானவை என்ற அடிப்படையிலே மாறிக்கொண்டிருக்கிறது. இது இந்த ஆட்சி தொடர்ந்தால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும். ஆனால் காலங்கள் செல்கின்ற போது என்ன நடக்குமோ என்பதை சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற போது ஒரு சாமானியன், அதாவது ஒரு அடித்தட்டு மக்கள், அல்லது ஒரு விடயத்தை அனுபவித்தவன் மேலே வருகின்ற போது, ஆட்சிக்கு வருகின்ற போது எதை செய்வானோ அந்த விடயத்தை தான் இப்போது அனுரகுமார் திசாநாயக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வருகின்றார். இந்த மாற்றத்தை தான் இலங்கை மக்கள் 2022ஆம் ஆண்டு எதிர்பார்த்தார்கள் என்றும், இது ரணில் விக்ரமசிங்க கைக்கு சென்றதனால் அந்த மாற்றம் ஏற்படவில்லை என்றும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த அனுரகுமார் திசாநாயக்க இப்போது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலே குறிப்பிட்ட விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, இந்த அமைச்சரவை, குறிப்பாக இலங்கையிலே தான் அதிகமான அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது. சந்திக்கு சந்தி அமைச்சர்கள் தான், அதாவது கிட்டத்தட்ட அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த அமைச்சர்கள் மட்டுப்படுத்தப்பட போகின்றார்கள். தன்னுடைய ஆட்சியிலே, அனுரகுமார் திசாநாயக்கவுடைய ஆட்சியிலே வெறுமனே 25 அமைச்சர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு ராஜாங்க அமைச்சர்களோ பிரதி அமைச்சர்களோ இருக்க மாட்டார்கள், அமைச்சர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதி உயரிய சலுகைகள் மட்டுப்படுத்தப்படும். அதோடு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் மட்டுப்படுத்தப்படும். பாராளுமன்றத்துக்குள்ளே தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்படும் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். இதுக்கு காரணம் என்று பார்க்கின்ற போது மக்களினுடைய வரிப்பணம் தேவையே இல்லாமல் இந்த அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமே எல்லாம் தீர்ந்து போய்விடும் போயிருக்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே இந்த அமைச்சர்களுக்கான, அதுவும் அமைச்சர்களும் மட்டுப்படுத்தப்பட போகின்றார்கள், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரங்களும் மட்டுப்படுத்தப்பட போகின்றது. அதனூடாக வருகின்ற செலவினங்கள் இப்போது கட்டுப்படுத்தப்பட போகின்றது என்பது உண்மையான விடயமாக இருக்கின்றது. அதோடு இதிலே விஜித ஹேரத் இப்போது அதாவது இந்த நாடாளுமன்றத்திற்குள்ளே 3 பேர் கொண்ட அமைச்சரவை நிறுவப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அதிலே இந்த மிக முக்கியமான அமைச்சராக, அதுவும் வெளிவிவகார அமைச்சர், கல்வி அமைச்சர் என்று பலதரப்பட்ட அமைச்சர்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது விஜித ஹேரத் அவர்கள் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விஜித
ஹேரத் குறிப்பிடுகின்ற போது இலங்கைக்குள்ளே குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள் போலீசாரை கையாள்வது வழக்கமாக இருக்கின்றது. எங்களுடைய பகுதிகளை விட்டுக் கொள்ளலாம், இந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கிற வடக்கு கிழக்கு மலையக பகுதிகளில் அப்படி அல்ல. காரணம், தமிழ் அரசியல்வாதிகளோ இந்த இஸ்லாமிய தமிழ் அரசியல்வாதிகளோ மலையக தமிழ் அரசியல்வாதிகளோ சென்று ஒரு இந்த போலீஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரியிடம் அவரை விலக்கி வாங்கவும் முடியாது, அவரோடு பேசவும் முடியாது. காரணம், அவர்கள் சிங்களவர்களாக இருப்பார்கள். ஆனால் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது அரசியல்வாதிகள் இந்த போலீஸ் அதிகாரிகளை கைக்குள்ளே வைத்திருப்பார்கள். விலைக்கு வாங்குகின்ற தன்மை, அவர்களோடு உரையாடி அவர்களை அச்சுறுத்துகின்ற தன்மை எல்லாம் இருக்கும். அப்படியான விடயங்களை செய்ய முடியாது. அதாவது ஒரு அரசியல்வாதி ஒரு போலீஸ் அதிகாரியோடு தொலைபேசியிலே கூட உரையாட முடியாது என்ற நிலையை விஜித ஹேரத் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். உண்மையிலே இது ஒரு திடீரென ஒரு மாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும். அதோடு இப்போது வடக்கு கிழக்கு குறிப்பாக தமிழர்கள் இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று பார்க்கின்ற போது இனப்பிரச்சினைக்கான தீர்வை காணுங்கள் என்று. அதோடு அரசியல் கைதிகள் விவகாரம் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் தரப்பிலே இருந்து இப்போது அதிகமாக அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றது. இலங்கையினுடைய மிக குறைந்த வயது அரசியல்வாதியாகவும் இருக்கின்றார். அதோடு ஒரு இடதுசாரி ஆட்சிக்கு வந்தது இதுதான் முதல் முறையாக இருக்கின்றது. உண்மையிலே இது இடதுசாரி என்று ஒரு அளவுக்கு சொல்லப்பட்டாலும் இவருடைய கட்சியினுடைய ஆரம்பம் இடதுசாரியாக இருந்தாலும் பிற்பட்ட காலங்களிலே அவர்கள் கொஞ்சம் இனவாத போக்கை கையிலே எடுத்திருந்தார்கள். ஆனால் இப்போது அந்த விடயம் இல்லை. குறிப்பாக பிமல் வீரவம்ச அப்படியான இனவாத போக்குடையவர். அதே போன்ற ஜேவிபியினுடைய முன்னாள் தலைவர்களாக இருந்த சோமவம்ச அமரசிங்க போன்றவர்கள் இந்த இனவாத போக்குடையவர்கள். ஏன் ரோகண விஜயவீர் அவர்கள் கூட ஆரம்ப காலகட்டங்களிலே ஏன் இந்த தமிழ் மக்கள் கேட்கின்ற கோரிக்கையை கொடுத்தால் என்ன என்று சொன்னவர், பிற்பட்ட காலங்களிலே தமிழர்களுடைய கோரிக்கைகளை முற்றாக அடித்து அமர்த்த வேண்டும் என்று சொன்ன ஒரு நிலைப்பாடு கொண்டவராக இருந்த ரோகண விஜயவீர கூட. எனவே அப்படியான ஒரு தலைவர் இல்லை என்பது அனுரகுமார் தெரிகின்றது. காரணம், அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களும் அவர் ஒரு கல்விமான் என்பதும் அப்படியே தெரிகின்றது. ஆனால் இப்போது அவர் ஆட்சியிலே இப்போது வந்திருக்கின்றார். இப்போது ஒவ்வொரு விடயங்களையும் தான் எதை மாற்ற வேண்டும், மக்கள் எதை மாற்ற வேண்டும் என்று விரும்பினார்களோ அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்திருக்கின்றார். எனவே ஊழல் இல்லாத நாட்டை எதிர்பார்க்க முடியும் என்று தெரிகின்றது. அதோடு இந்த கட்டுப்பாடுகள் குறிப்பாக ஒவ்வொரு நிர்வாகமும் மிக மிக கட்டுப்பாடாக இயங்க போகின்றது என்பது தெரிந்திருக்கிறது. அதோடு தேவையற்ற வீண் செலவுகள் குறிப்பாக அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுகின்ற தேவையற்ற வீண் செலவுகள் குறைக்கப்பட போகின்றது. அதோடு மக்கள் வரிப்பணத்திலே இந்த அரசியல்வாதிகள் கூத்தடிப்பதெல்லாம் அப்படியே கட்டுப்படுத்தப்பட போகின்றது. ஊழல் ஒழிக்கப்பட போகின்றது என்பதும் தெரிந்திருக்கின்றது. எனவே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை முன்னேற்றுவதற்கான திட்டங்களை இப்போது முன்னகர்த்தி வருகின்றார் அனுரகுமார் திசாநாயக்க. அதோடு எதிர்வருகின்ற 11ஆம் மாதம் 14ஆம் தேதி பொது தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்காக பல கட்சிகளும் தயாராகி வருகின்றார்கள். இந்த போக்கை அனுரகுமார் திசாநாயக்க இப்படியே கொண்டு செல்வாராக இருந்தால் பொது தேர்தலிலும் 100 ஆசனங்களுக்கு மேலே இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், இந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியானது அவருக்கு இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போன்று இன்னும் பல திட்டங்களை அவர் முனைப்பாக முன்வைப்பாரா? குறிப்பாக அவருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலே பலதரப்பட்ட திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் இந்த தூர நோக்கு குறிப்பாக இலங்கையை ஏற்றுமதி பொருளாதார நாடாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும் இலங்கைக்குள்ளே உற்பத்திகளை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் பல தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும், தொழில்நுட்பத்திலே இலங்கையை வலுப்படுத்த வேண்டும். எனவே இலங்கைக்குள்ளே இருந்து நாங்கள் கட்டியெழுப்பப்படுவோம் என்ற அடிப்படையில் தான் அவருடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை அமைந்திருந்தது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நடைமுறைப்படுத்தினால் அதோடு இனப்பிரச்சினைக்கும் தேசிய இனப்பிரச்சினைக்கும் தீர்வு காணப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தான் 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த என்று சொல்லவில்லை, மாறாக இனப்பிரச்சனைக்கான தீர்வு காணப்படும். அதோடு எல்லோருமே ஒருங்கிணைந்த நாட்டை உருவாக்குவேன் என்பதுதான் அவர் குறிப்பிட்ட விடயமாக இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அனுரகுமார் திசாநாயக்க மேலும் எப்படியான திட்டங்களை முன்வைக்க போகின்றார். அது சார்ந்த விடயங்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருப்பீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மால்கின். வணக்கம்.